ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 3 verse 16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் தலைகீழாக மாறலாம். வானமும் பூமியும் அதிரலாம். சூரியனும் சந்திரனும் இருளாய் போகும். நட்சத்திரங்கள் கீழே விழும். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம் வரப்போகிறது. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாயிருப்பார். Dear children of God, the sun and the moon may fail to give their lights. The stars may fall. The world may go upside down. The Lord God is the refuge for His people. In your life, everything that you have been hoping for may fail. Everyone whom you might have been expecting to help you may fail. But the Lord is your refuge. He is your refuge. He is the refuge. And He is your present help in the time of your trouble. He will protect you. Don't be afraid of your situation. God will change your situation. உங்களுடைய சூழலை மாற்றுவார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருப்பார். அவர் உங்கள் அடைக்கலம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். When you say that He is my refuge, He is my fortress, and He is my God in whom I trust, He will deliver you out of the pestilence. That is the greatness of our God. So trust in Him and take refuge in Him. ஆண்டவர் உங்களை அடைக்கலமா இருக்கட்டும். இரண்டாவது, இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணான கோட்டை. He is a stronghold to the sons of Israel. Stronghold means He is a fortress around you. No weapons which are formed against you shall prosper. He will protect you by His fortress of blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டையினாலே உங்களை காத்துக் கொள்வார். உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ளப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வார். உங்க வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார். My Lord Jesus is the fortress. He will protect you from every dangerous things of the world. He is our God in whom we trust. அவரை நம்புவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அரணான கோட்டையாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளுடைய மதில்கள் உமக்கு முன்பதாக இருக்கட்டும். யோபுவையும் அவன் வீட்டையும் சுற்றி நீர் வேலி அடைத்தது போல உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சத்துரு புகுதலும் குடி ஓடி போதலும் இராதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.